யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து போன்றவைகளால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு அதனால் சந்தோஷத்தை பெறுவானானால் மீண்டும் மீண்டும் அந்த சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனாலும் அது ஒருபோதும் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது. அது மேலும் மாம்ச இச்சைகளுக்கு அடிமையாக்கி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மங்கச் செய்யும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் குறையாத சந்தோஷம் வேண்டுமானால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது ஒரு குழந்தைக்கு யார் எதை கொடுத்தாலும் அது அதிகமாக தேடுவது தாயின் ஐக்கியத்தையே. அதுவே அந்த குழந்தைக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். அதுபோல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய சந்தோஷம் அவரிடத்தில் மாத்திரமே இருக்கும். அதற்காகவே நாம் நம்முடைய தேவனிடத்தில் நெருங்கிய ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய சந்தோஷம் நிலையானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.